இடைப்படட்டும். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் தேவாவியானுடைய கிருபைக்கு நம்மளை அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம இதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான், ஆம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறபடியாலே அவர் சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். நம்முடைய காரியங்கள் ஒருவேளை தடைபட்டு இருக்குமானால் அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி நமக்கு கைகூடி வர பண்ணுகிற தேவன். இந்த மாதத்துல, இந்த முதல் நாளில கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிறவராயிருக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் எல்லாவற்றிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு எத்தனை தடையா இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் இந்த மாதத்துல உடைய போகிறது. இந்த தடையெல்லாம் உடைய போகிறது. உனக்கு காரியம் ஒருவேளை கைகூடி வராம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் இங்கே சொல்லுகிறார், அப்ப நீங்கள் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எதையெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் கைகூடி வர பண்ணும்போது அதை ஒருத்தரால தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிறத ஒருத்தராலும் தடுக்க முடியாது. என் காரியம் ஜெயமாய் மாறணும்னா, என் காரியம் ஜெயமாய் மாறணும்னா தேவன் எனக்கு பாராட்டுகிற கிருபையை அல்லாம வேற ஒருத்தராலும் இதை பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அதை தான் சொன்னார். அப்போ அந்த நெகேமியா சொல்லுகிறா, என் காரியம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நான் நினைக்கிறத ஆண்டவர் செய்து முடிப்பார். நான் எதையெல்லாம் செய்யணும்னு விரும்புறனோ அதையெல்லாம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் நமக்கு முன்பாக எழும்பினாலும், அது ஒன்றுமே இல்லாம போனாலும் அந்த எல்லா கர்த்தர் கைகூடி வர பண்ணுவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அததான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, அதை யார் திருப்புவான்? ஹல்லேலூயா. அவர் நினைச்சிட்டாரு, அவர் செய்வார். அதுதான் அங்க சொல்றாரு, நிர்ணயித்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. அதை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. அவர் கையை நீட்டினா அதை ஒருத்தராலும் மடக்க முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு கை கூடி வர பண்ணணும்னு அவர் ஆண்டவர் வச்சிட்டாருன்னா அதை எத்தனை தடைகள் வந்தாலும், அது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், அல்லது ஒருவேளை நம்ம காரியம் ஒருவேளை இது நடக்குமா நடக்காதோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை கையை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் அங்க சொல்றாரு, இதை யார் தடுக்க முடியும்?
யார் அதை வியர்த்தமாக்க முடியும்? யார் அதுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? ஏன்னா நெகேமியாவுடைய வாழ்க்கையை நீங்க போய் முழுமையாய் படிப்பீங்கன்னா, அங்க எருசலேமிலிருந்து அவன் சிறைபிடித்து கொண்டு வரப்படுகிறான். சிறைபிடித்து கொண்டு வரப்படுகிற அந்த தேசத்துல அவன் துக்கித்து அழுது புலம்புகிறான். புலம்பி அலங்கம் இடிந்து கிடக்கிறதே என்று சொல்லி அவன் இடிந்து கிடக்கிற அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று எழும்பும் போது அங்க இருந்ததான சன்பல்லாத்தும் தொபியாவும் அதற்கு எதிராய் எழும்பி, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் கட்ட முடியாதா? நாங்கள் கட்ட மாட்டோமா? அதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எதிர்த்து நிற்கிற வேளையில தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணினார். மனிதர்கள் ஒருவேளை நமக்கு எதிர்த்து நிற்கலாம், நம்முடைய காரியங்கள் தடைபடுவதற்கு, அல்லது இது எப்படி நடந்துருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கை நீட்டப்படுமானால் அதை தடுக்க ஒருவனாலும் முடியாது. அவர் நினைத்திருப்பாரானால், அவர் நமக்கு நிர்ணயித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நமக்கென்று கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் எங்கும் தடையாகாது. நீதிமொழிகள்ல போய் படிச்சீங்கன்னா 10வது அதிகாரத்துல, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதுல 23வது வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அதில வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார், ஆனா அதுக்கு வேதனை வராதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, அவர் நினைச்சிட்டு அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு வச்சு அவர் கையை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு யாரும் தடையா இருக்க முடியாது. அப்படி தடையா இருந்தாலும் அந்த தடைக்கு ஒருத்தராலும் ஈடு கட்ட முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட என்ன கூட்ட மாட்டாரா? வேதனை வராது. ஆண்டவர் நிர்ணயிச்சிட்டாரு, ஆண்டவர் இந்த மாதத்துல உன்னை ஆசீர்வதிக்கணும்னு வச்சிட்டாரு. ஆண்டவர் நினைச்சத எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கு நீ பாத்திரவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நீங்க திரும்பி வருவீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 11-12 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தாவே, கர்த்தாவே, கை ஓங்கி இருக்கிறது, உம்முடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய கை எப்போதும் உயர்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கை கீழே குறுகி போகும், ஆனா ஆண்டவருடைய கை எப்போதும் உயர்ந்து இருக்கும். அல்லேலூயா. அவர் கை உயர்ந்து இருக்கிற கை, அதை சொல்றாரு. வாசிக்கலாம். அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள், அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் ஜனத்துக்காக, இந்த ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு, நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். ஏன்னா நெகேமியாவுடைய வாழ்க்கையில நெகேமியா அவன் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று முற்படும் போது அதற்கு எதிர்த்து நின்றவர்களும், இது எப்படி நடந்துரும் என்று சொன்னவர்களும், அல்லது இது எப்படி செய்ய போகிறார்கள் என்று நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் வெட்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறபடியாலே அதற்கு யாரும் தடையா நிற்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு யாரையும் ஆண்டவர் முன்னாடி வச்சு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இது நடந்துருமா, இது நான் செஞ்சிருவனான்னு சொல்லி சொல்லுகிறவர்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அததான் இங்க சொல்றாரு. அவர் சொல்லும் போது இந்த காரியம் அவருடைய கை எப்போதும் ஓங்கி இருக்கிறது, எப்போதும்
இருக்கிறது. உயர்ந்திருக்கிற கை ஒரு நாள் கீழே இறங்காது. அல்லேலூயா. நாம கையை தூக்கி நிக்கணும்னா நம்மளுடைய கை வலிக்கிற வலியும். ஆனா ஆண்டவர் கை தூக்கினாருன்னா அதை கீழே இறக்க மாட்டாரு. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். அது கூட வேதனை வராது, வேதனை வராது. அததான் நெகேமியா அதை கண்டு அதை விசுவாசித்து அதை நம்பினபடியால அது சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அததான் இங்க சொல்றாரு. அந்த 11வது வசனம் திரும்பமா வாசிங்களேன். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கை ஓங்கி உம்முடைய கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் ஜனத்துக்காக, என் ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்துக்காக வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. வெட்கப்படுவார்கள். ஆம். அவர்கள் அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். அக்கினி உம் சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அல்லேலூயா. சத்துருகள் வெட்கப்படுவார்கள், அவர்கள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவார்கள். ஆனால் அவரை சார்ந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் எப்போதும் சமாதானத்தோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறவர். அல்லேலூயா. எனக்கு எத்தனையோ பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன், ஆண்டவரோடு கூட நடக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா சமாதானம் அற்று கிடக்கிறார்கள், வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டாரு. அவருடைய கை நாம் எப்போதும் ஓங்கி இருக்கிறது. அவரை சார்ந்து இருந்தா அவர் மட்டுமே நம்மளுக்கு வாழ்க்கையில துணையாய் இருப்பாரானா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அததான் ஆண்டவர் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அது 12வது வசனத்தை திரும்பமா வாசிக்கலாம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் எந்தெல்லாம் செய்யறனோ அந்த காரியத்தெல்லாம் எனக்காகவே நீர் செய்கிறவர். ஹலோ, எனக்காகவே செய்கிற ஆண்டவர். நான் எதையெல்லாம் செய்யணும்னு விரும்புறனோ அதெல்லாம் அவர் முன்னமே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை முன்னமே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் முன்குறித்திருக்கிற ஆண்டவர் அதை கைகூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் முன்னமே நிர்ணயித்ததை இந்த நாளிலே நீயும் நானும் செய்ய முற்படாமல் இருப்போமானா அந்த காரியம் ஜெயமாய் மாறாகுது. அது ஜெயமாய் மாறுறது மட்டுமல்ல, அந்த காரியம் நடக்காமலே போய்விடும். ஆனா அதை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையாதான் சொல்ல, நீ அவருடைய கையில நீ இருப்பன்னா அவரு உன்னை உயர்த்தி அவர் உன் காரியத்தை எல்லாம் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை இந்த காரியத்தை செய்யறது, ஒருவேளை இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி ஒருவேளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில கர்த்தர் காரியத்தை வைக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் சொன்னா, ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர்.
அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். நீ எதெல்லாம் செய்கிறியோ, செய்யறதுக்கு முற்படுகிறாயோ, எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று செய்ய ஆரம்பிக்கிறையோ, அப்பவே ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அததான் சொல்றார், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். சமாதானத்தை மட்டும் இல்ல, உன் காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். அப்ப ஆண்டவர் நீ யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்திருப்போமானா, நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு நாளும் தோல்வியா இருக்க மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர். உன் காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீ செய்ய ஆரம்பிச்சேனவே அவர் முன்னமே முன்குறித்து இருக்கிறார். அவர் நினைத்து இருக்கிறார். அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். என் மகனுக்கு இதை தான் கொடுக்கணும், என் மகளுக்கு இதை தான் கொடுக்கணும், இதுதான் செய்யணும்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற காரியத்துல நீ அந்த காரியத்தை செய்ய முற்படும் போது அந்த காரியம் ஜெயமாய் மாறும். நெகேமியுடைய வாழ்க்கையில் அதுதான் இருந்தது. நெகேமியாவுடைய வாழ்க்கையில நீங்க போய் படிப்பீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவத்தையும் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ இருக்கிறது உண்மைன்னா அவருடைய கட்டளையை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறவர்களாய் இருக்கணும். அவருடைய வசனத்தில் நீங்கள் வேர் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அப்படி நீ எந்த அளவுக்கு வேர் விட்டு நீங்கள் ஊடுருவி பாய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மேலே வளர்ந்து பெருகுகிறவர்களா இருந்துகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உள்ள வேர் போகிறது யாருக்கு தெரியாது. உள்ள வேர் இறங்கி செயல்படுகிற காரியத்துல மண்ணோடு கூட வேர் ஒட்டி அது கடந்து போகிறதை யாரும் காண முடியாது. ஆனா அந்த வேருக்கு மேல இருக்கிற அடிமரத்தினுடைய அடிமரமோ அதுக்கு மேலே வளர்ந்து வருகிற கிளையும் இலையும் கனியும் அது அநேகருடைய பார்வைக்கு அது ஈர்ப்புடையதா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிறார். அப்ப நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே வேர் கொள்ளுகிறாயோ, தேவ வசனத்திலே வேர் கொள்ளுகிறாயோ, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நீ கற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் நீ எந்த அளவுக்கு உறுதியாய் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அது அநேகர் பார்க்கும்போது அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். இது எப்படி நடந்துரும்னு சொல்லலாம். இது எந்த காரியத்துல எந்த விதத்துல இது வருகிறது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. அததான் நெகேமியா சொன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவர் என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் தாங்க எல்லாம், அவர் தான் எல்லாம். அதுல நல்ல வாஸ்து பாத்தீங்கன்னா 5வது வசனம் பத்திகளா சொல்லும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் அவர் கைகூடி வர பண்ணுவார். யாருக்கு கைகூடி வர பண்ணுவாரு? பக்கத்துல பார்த்து சொல்லு. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு.
எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாரு. எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்துவின் போர்வையை தரித்து கொண்டவர்கள் தான். ஆனா எல்லாரும் சுகமா இருப்பாங்களான்னு கேட்டா நான் சொல்லுவேன் கேள்விக்குறிதான், கேள்விக்குறிதான். பக்கத்துல பார்த்து சொல்லு, கேள்விக்குறிதான். அப்ப நாம இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா அப்படின்னா சற்று அப்படி நிதானிச்சு பார்க்கணும். அப்ப பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் அவரிடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறவரா இருக்கிறேன் என்பதை நமக்கு தெரியணும். அவர் நம்ம மேல அன்பு வைக்கிறவரா இருப்பாரு. ஆனா அவரிடத்துல நீங்களும் நானும் எவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து சொல்லணும். இப்ப நாம சொல்லுவோம், நான் ஆண்டவரோடு கூட தான் படுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு, அவர் கூடவே தான் நாங்க படுத்துட்டு இருக்கிறோம். ஏன் அவருக்கு என் மேல கை போட்டுட்டு தான் தூங்குறாருன்னு, என் மேல கை போட்டு தூங்குறாரு. அப்படி அவர் தூங்குறாரே இல்லையா, நாம் அவர் மேல போட்டு தூங்குறேன்னு சொல்லுவோம். ஆனா அது முக்கியம் இல்ல, அவர் காண்பிக்கிறதுல. அதை தான் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு செடியோ ஒரு மரமோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய வேர் எந்த அளவுக்கு உள்ள போகிறது என்பதை யாரும் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த மரமோ செடியோ ஓங்கி வளருகிற அந்த வளர்ச்சியை தான் அநேகர் பார்ப்பார்கள். எனக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள எந்த அளவுக்கு வேர்கொள்ளுகிறோமோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நெகேமியா கர்த்தரோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுனால எருசலேம்ல அங்க அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதை கண்ட அந்த கேள்விப்பட்ட அந்த நிமிஷமே அவன் காரியம் ஜெயமாய் மாறும்னு அவன் அப்பவே நினைச்சிட்டான். ஆண்டவர் அவளுக்காக திரும்பமாய் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நோக்கம். அப்ப அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் அவர் கை கூடி வர பண்ணுவார். புரியுதா? பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு. கை கொள்ளணும். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் கை கொள்ளணும், அதுல நடக்கணும், அவரோடு கூட சேரணும். அவருக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க வேர்கொள்ள உங்களுடைய மேலே துளிர் விடுகிற துளிரானது அல்லது உங்களுடைய மரமானது அல்லது உங்களுடைய செடியானது வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிற வாழ்க்கையை பார்க்க முடியும். அதை பார்க்கிறவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். அவங்களும் கிறிஸ்தவங்க தான், இவங்களும் கிறிஸ்தவங்க தான். ஏன் அவங்க மட்டும் இப்படியே இருக்கிறாங்க? ஏன் இவங்க மட்டும் ஓங்கி வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க? இன்னைக்கு சொல்றவங்க இருக்கிறாங்களா? யோசித்து பாரு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிற நீங்களும் நானும் எந்த அளவில் ஓங்கி வளருகிறவர்களா இருக்கிறோம் என்பதை சற்று நிதானிக்கணும். அந்த 5வது வசனம் ரொம்ப எனக்கு அதிகமாய் பிடிச்சது. அதனாலதான் நான் திரும்பமா சொன்னேன். அந்த 5வது வசனத்துல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொன்னார்னா செய்வாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன? புதிய காரியத்தை செய்வேன். அது நேத்து காரியத்தை நினைக்காத, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காத. இன்னைக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர், புதிய காரியத்தை செய்கிறவர். அப்படி புதிய காரியத்தை செய்யணும்னா அவரிடத்துல நீ அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும் போது அவர் உனக்கு உடன்படிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். புதிய உடன்படிக்கை, பழைசல்ல, புதுசு புதுசா ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அததான் அவர் சொல்றாரு. உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமோ, பாதுகாக்கிற ஒரு அனுபவம், அந்த மகத்துவத்தையும் பயங்கரமான தேவனே, பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா.
நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பாசமுள்ளவர், நேசிக்கிறவர். ஆமா, அதுக்கு மத்தியில அவர் பயங்கரமானவர். அதை மறந்து போக கூடாது. அவர் நேசிக்கிறவர் தான், அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவர் காக்கிறவர் தான், நமக்கு அவர் கேடகமா இருக்கிறவர் தான். ஆனா அதற்கு மத்தியில அவர் பயங்கரமானவர் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அப்ப அவர் மேல நீ அன்பு கூறாம, அவருடைய கற்பனையில கை கொள்ளாம நீ இருந்துகிட்டு என்ன ஆசீர்வதிக்கலையே, என்ன ஆசீர்வதிக்கலையே, என்ன ஆசீர்வதிக்கலையே, எனக்கு வேதனை தான் பெருகுதேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பன்னா நீ உன் வாழ்க்கையில அந்த பயங்கரமானவரை நீ மறந்து போயிருக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த பயங்கரமானவரை மறந்து போயிருக்கிற. ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரு? நல்லவரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்லவரு, வல்லவரு, அவர் நேசிக்கிறவரு, அவர் இரக்கமுள்ளவரு, அவர் பாதுகாக்கிறவரு, அவர் கேடகமானவரு. நம்ம இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு மத்தியில அவர் அதையெல்லாம் காட்டிலும் தாண்டி பயங்கரமானவர். எங்க கோபம் இருக்குதோ அங்க இரக்கம் இருக்கும். ஆமா, இருக்குமா இல்லையா? ஹலோ, நீங்கெல்லாம் கோபப்படுறது இல்லையா? உங்க பிள்ளைங்கிட்ட கோபப்படுறது அளவுக்கு இரக்கம் என்ன செய்யும்? இருக்கும், கிருபை இருக்கும். கோபப்பட்டு ஒரு அடி அடிச்சா அடுத்த நிமிஷம் போய் ஐஸ்கிரீம் கடையில ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து வாயில நுந்தி என்ன செய்வோம்? கூட்டிட்டு வருவோம். அடுத்த நிமிஷம் என்ன செய்யும்? எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். அடி கொடுக்கவும் செய்வாரு, அணைக்கவும் செய்வாரு. ஹலோ, புரியுதா? அதனால நீ எந்த அளவுக்கு வேர்கொள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு நீ மேல ஓங்கி வளருகிறத நீ பார்க்க முடியும். உள்ள 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 போற வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. உள்ள போற வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நோண்டி பார்க்க மாட்டாங்க. ஆனா அது வளர்ந்து வர்ற விதத்தை பார்க்கும்போது தான் இது எந்த அளவுக்கு வேர் உள்ள போகுதுன்னு தெரியும். புரியுதா? அப்ப ஆண்டவருக்குள்ள நீ எந்த அளவுக்கு வேர்கொள்ள விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு ஓங்கி வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்களை பார்க்கிறவங்களுக்கு பொறாமை இருக்கதான் செய்யும். பொறாமையின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே போ, ஒளிஞ்சு போகட்டும். அநேகர் உங்களை பார்த்து வெட்கப்படுவாங்க. உங்களை பார்த்து என்ன செய்வாங்க? வெட்கப்படுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராளிகளை அக்கினினாலே சுட்டெரிக்கிறவர். ஒன்றுக்கு கவலைப்பட தேவையில்லை. அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. அவருடைய கையே ஓங்கி இருக்குது. அவருடைய கை ஓங்கி இருக்கிற வரையிலும் நீ யாருகிட்டையும் எந்த காரியத்திலும் தலை குனிய மாட்டேன். புரியுதா? அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறா. அப்ப தேவ சமூகத்துல நிற்கிற நீங்களும் நானும் தேவனோடு கூட நடக்கிறதுக்கு, தேவனுடைய கற்பனையிலே நீ கை கொள்ளுகிறதுக்கு நீ ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணும். அதுல 11வது வசனம் சொல்லுது, ஆண்டவரே அடியானின் ஜெபத்தையும் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும், உமது நாமத்துக்கு பயப்படுகிற பயத்துக்குரிய காரியம் நமக்குள்ளே இருக்குமானா ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவரை நம்ம பயப்படுறது மாதிரி தெரியல. நம்மளுக்கு பயம்ன்றது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பயம் நமக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அவர் யாரு? அவர் யாரு? ஹலோ, அவர் யாருன்னு கேட்டேன். முதல்ல என்ன சொல்லுது? பயங்கரமானவர். அடுத்து அதுதான், அந்த பயங்கரமானவர் தெரிஞ்சா நீங்க பயப்படுவீங்க. பயங்கரமானவர்னு தெரியாதனால்தான் நம்ம இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அப்ப பயங்கரமானவர் என்பதை அறிந்திருப்பன்னா, அவர் நம்மளை அடி கொடுக்கிறவர் என்று தெரிஞ்சிருக்குமானா, நான் எந்த அளவுக்கு அவருக்குள்ள நான் வேர்கொள்ளுகிறவனா இருக்கிறேன்றது நமக்கு தெரியும்.
எனக்கு ஏன் சபை வளர மாட்டேங்குது அப்படின்னா, அல்லது ஏன் அது அதிகமா வேர்கொள்ள மாட்டேங்குது, அல்லது ஏன் அதுக்கு மேல இருக்கிற வளர்ச்சி வளர மாட்டேங்குதுன்னா பயம் இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். பயம் இல்லை. பயம் இல்லாதனால்தான் இன்னும் என்ன செய்ய மாட்டேங்குது, கனி கொடுக்க மாட்டேங்குது, வளர மாட்டேங்குது. வளர்ந்தா தானே கனி கொடுக்கறதுக்கு. வளர்ச்சி இருந்தா தானே கனி கொடுக்க முடியும். வளர்ச்சி இல்லைன்னா கனி எங்கிருந்து கொடுக்கறது? கொட்டியாவே தான் இருக்கணும், நட்டியா போக முடியாது. வளர்ந்து பெருகுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானா நிச்சயமாகவே நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அங்க நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அது இருந்ததுனால்தான் வச்சுக்கோங்க பயப்படுகிற காரியத்துக்கு. படிச்சு முடிங்களா? என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையோ உமது செவிகள் கவனித்திருப்பதாக. செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களோ. எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும். பயம் நமக்குள்ள இருந்தா இரக்கம் தானா வருங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு. ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா இரக்கம் தானா வரும். ஏன்னா நீதிமொழிகள்ல 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லுங்க ஞானத்துல பெருகுவோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் வசனம் சொல்ல மாட்டேன்றீங்க, அதான் பிரச்சனையே. அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில தேவ வல்லமைக்குள்ளே நீங்களும் நானும் பெருகுகிறவர்களா இருப்போம்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதுலே நமக்கு ஞானம் என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். ஞானம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில உயர்வு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இரக்கம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கிருபை நம்ம மேல பொழிந்துகிட்டே இருப்பாரு. இரக்கமும் கிருபையும் நம்ம மேல பொழியணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அது நெகேமியா கிட்ட இருந்தது. அப்படி இருந்ததுனால்தான் அவங்க தைரியமா சொன்னான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கைகூடி என் காரியத்தெல்லாம் அவர் நினைச்சிருக்காரு, நிர்ணயித்திருக்கிறார். முன்னமே என்ன செய்யணும்னு அவர் முன்னாடியே நினைச்சிருக்கிறார். நமக்கு தெரியணும், அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. பக்தியில பரவசத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், உளுந்து உருண்டு பரண்டு ஓடுறான், விழுந்து உருண்டு புரண்டு எலும்பி ஓடுறான். யோசித்து பாருங்க, அது பக்தி. ஆனா அந்த பக்தியும் நம்ம கிட்ட இல்லை, பயமும் இல்லை. பயமும் இல்லை. அந்த பயம் நமக்கிட்ட இருக்குமானா நமக்கு எல்லாம் கைகூடி வரும். புரியுதா? அதுதான் ஆண்டவர் சொன்னாங்க. அப்ப பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து கைகூடி வரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற காரியத்துல அவர் யாருன்றதை நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அவரோடு கூட அன்பு கூறுகிறதுல, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுல, அவருக்கு பயப்படுகிற பயத்துல நாம நடப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பார். அந்த பயம் நம்ம கிட்ட இல்லாததுனால்தான் நம்ம இன்னைக்கு வேடிக்கை பொருளா இருக்கிறோம். அநேகர் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்களா இருக்காங்க. நம்மளை பார்க்கிறவங்க வெட்கப்படணும். நாம வெட்கப்படக்கூடாது. நம்மளுடைய எதிராளி நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? வெட்கப்படணும். அதுக்கு நீ கர்த்தருக்குள்ள வேர்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கை குறுகி போகவில்லை. ஆண்டவரே, உம்முடைய கை குறுகி போகவில்லை. நீர் எப்போதும் உம்முடைய கை உயர்ந்து இருக்கிறதப்பா.
உம்முடைய கை உயர்ந்திருக்கிறது. அந்த உயர்வில் நாங்கள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். தொடர்ந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.